குட் மார்னிங்க. ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம லெமன் பிக்கல் எலுமிச்சை ஊறுகாய் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது நாங்கள் லெமன்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த பேலன்ஸ் இருக்கிற லெமன்லாம் கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட் லெமன்லாம் கட் பண்ணிவிட்டு பீஸாக நம்ம ஒரு பானையில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டேஸ்க்கு கிட்ட வெயிலில் வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்தயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டான காஞ்ச உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம லெமன் எடுத்து நம்ம வெயிலில் காய வச்ச லெமன் எடுத்து இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம கிரைண்ட் அரைச்சி வச்ச வெந்தய கடுகு பொடி சேர்த்துக்கலாம். போட்டுட்டு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணி லைட்டாக சிம்மிலேயே ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஆஃப் லைம் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய சுவையான எலுமிச்சை ஊறுகாய் தயாராகிடுச்சு. நல்லா 1 இயர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மந்த் வரைக்கும் வெளியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோ நம்மளுடைய எலுமிச்சை ஊறுகாய் தயாராகிடுச்சு. தயிர் சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்றாங்க. எனக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் சார் சொல்லுவாங்க, இளஞ்சூடில் தாளித்த தயிர் சாதமும் ஓட்டை பொட்டை வடையும்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ தயிர் சாதமும் நான் செஞ்ச லெமன் ஊறுகாயும் பயங்கர டேஸ்ட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.